வெல்கம் டு கரிக்குடி சேனல் 1.0. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேலஞ்ச் இல்லை, எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க மரம் வேறு செடி வேறு ஃப்ளவர்ஸ்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறோமா. உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்ட பெல்லையும் தட்டி விடுங்க. நாங்கள் வீடியோ ஸ்டக் வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் தங்கச்சி வர மாட்டா, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன். வாங்க அக்கா. வீட்டில் அந்த அக்கா வர மாட்டாங்க, இந்த ஒரே விஷயம் மட்டும் தான். பாய். சாரா அக்காவுக்கு டாட்டா கணிச்சாச்சு. இப்போது நம்ம சேனலுக்கு இன்ட்ரோ போடலாமா? எடிட்டர் இன்ட்ரோ போடுங்க. திஸ் இஸ் மை ஃபேமிலி கார்டன். இங்கே சிலது பாம்பு உண்டு, பார்ப்போம் இன்றைக்கி என்ன பாம்பு இருக்குன்னு. சிலது மலை பாம்பு எங்களுக்கு வந்திருக்கு. இங்கே பாம்பு இருக்குன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க போகக்கூடாதுன்னு. இந்த வீடியோக்காக உங்களுக்கு வந்திருக்கேன். சரி நம்ம ஒரு மரமாக பார்ப்போமா? மொதல் பார்க்க போகிறது மருதாணி மரம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நான் கையில் கூட மருதாணி வச்சுருக்கேன். நம்ம சேலஞ்ச் வீடியோலாம் போட்டிருக்கோம், மறக்காமல் போய் நம்ம சேனலில் போய் பாருங்கள், ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த செடிக்கு போவோம். இதுதான் ஜாஸ்மின் செடி. என்ன பாருங்கள், லீஃப்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது பிச்சிப்பூ செடி. லீஃப்லாம் எவ்வளோ ஸ்மாலாக இருக்குது. இதில் பூ வந்திருக்கு, இதில் மொட்டு வந்திருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குது. யாருக்கெல்லாம் க்ரீன் கலர் பிடிக்குமோ கமெண்டில் க்ரீன் கலர் ஹார்ட்டு போடுங்க. அடுத்த செடிக்கு போவோமா? இதுதான் ஆரஞ்சு செடி, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது வளர்ந்த அப்புறம் உங்களுக்கு இன்னொன்று வீடியோ போடுவேன். அங்கே ஒரு ஓட்டத்திருக்கா, அதில் தான் எங்கள் அம்மா பாம்பு படிச்சு, அதான் கிட்ட போகாமல் ஜூமில் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அடுத்த செடி பார்ப்போமா? இதுதான் வெள்ளை காட்டு ரோஜா. மணக்கவே மணக்காது. இந்த மொட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா, என் தங்கச்சிக்குள்ளது. இப்போ நம்ம அடுத்த மரம் பார்ப்போம். கொய்யாக்காய் மரம். என்னடா சின்னதாக இருக்காதான் பார்க்கிங்க, மேலே பாருங்கள் இவ்வளோ வளர்ந்துட்டு. இதில் கொய்யாக்காய் வரும், ஆனால் நாங்கள் திங்க மாட்டோம், ஃபுல்லாக தண்ணியில் தான் திங்கோம். க்யூட்டாக இருக்குல்ல? உங்கள் நேம் கமெண்டில் சொல்லுங்கள், சொல்லிட்டு க்ரீன் கலர் ஆட்டு பக்கத்தில் போடுங்க. இப்போ நம்ம அடுத்த மரம் பார்ப்போமா? இதுதான் மேங்கோ ட்ரீ. அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இதில் இன்னும் பூ காய்க்கலை, அதெல்லாம் மாங்காய் வரல. அதுவும் பார்ட் 2ல் நாங்கள் போடுவோம். இது பார்ட் 1. இப்போ அடுத்த செடியை பார்ப்போமா? மாங்காய் செடி பக்கத்தில் இது காட்டு ரோஜா பிங்க் கலரில் வரும். நாங்கள் பறித்து இப்போ மொட்டு இல்லை, மொட்டு வந்த அப்புறம் உங்களுக்கு அதை ஷார்ட்ஸ் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ அடுத்த செடியை பார்ப்போமா? இதுதான் முல்லை செடி. நாங்கள் பெருசாக அது உள்ள பாம்பு போனனால வெட்டிட்டோம். இப்போ வளர்ந்துட்டுருக்கு, அது வேறு. இது குட்டி. இப்போ அடுத்த மரம் பார்ப்போமா? நினச்சிருப்பீங்க என்கிட்ட ஒரே ஒரு மேங்கோ ட்ரீ தான் இருக்குன்னு. என்கிட்ட 4 மேங்கோ ட்ரீ இருக்குது. கிடைக்கட்டா? நம்ம பார்த்தோம்ல இது 1. முல்லைப்பூ செடி பார்த்தோம்ல பக்கத்தில் 2, அது பக்கத்தில் 3, அதுவும் பக்கத்தில் 4. பார்த்தீங்கன்னா 4 மரம் இருக்குது எங்ககிட்ட. உங்ககிட்ட 4 மரம் காமிச்சாச்சு. இப்போ ஒரு குட்டியாக ஒரு செடி காணிக்க போகிறேன். ரோஜா பூ பார்த்தோம், பக்கத்தில் கருவேப்பிலை இருக்குதுன்னு நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இது குட்டியாக இருக்குது, இது வளரும். இப்போ நம்ம அடுத்த மரம் போய் பார்ப்போம். இது முருங்கை மரம். இதுலேயே 4 உண்டு. இது லாஸ்ட்டு வச்ச மரம், எப்படி பெருசாக இருக்குது. இது 3வது வச்ச மரம். இங்கே கண்ணில் பார்த்தா ஃபுல்லாக முருங்கை மரமும் மேங்கோ ட்ரீ மட்டும் தான் நிறைய கண்ணில் தெரியும். இது 2வது மரம். பார்த்தீங்களா 3 மரம். இப்போ 4வது மரம் பார்க்குற முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் எங்கள் வீட்டில் வந்த முருங்கை மரம். எங்கள் தோட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்த மரம். இது உடஞ்சது தான் இந்த மரம். வேறு இது உடஞ்சிச்சுல, அதுதான் லாஸ்ட்டு மரம். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று உடஞ்சிருக்குல்ல, அதுதான் இந்த நடுசில் இருக்க மரம். பார்த்தீங்களா எல்லாம் உடஞ்சி தான் வந்திருக்கு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி என்ன செடி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பேக்ரவுண்ட் க்ரீன் கலரில் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன மரம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். பார்ப்போம். வேறு ஃப்ரெண்ட்லேயும் கொஞ்சம் செடி இருக்குது, அது உங்களுக்கு காணிக்கேன். இதான் முல்லைப்பூ செடி. அது குட்டிலாம் இது பெருசு. பார்த்தீங்களா? வேறு என்னென்ன செடி காணிக்கேன். இதான் ஊமத்தக்கான செடி. இது காஞ்சிட்டு தண்ணி ஊற்ற மாட்டோம். மாவு பூச்சி ஒட்டிக்கிட்டு. இப்போ அடுத்த செடி பார்ப்போமா? எங்கள் ஊர் மோஸ்ட்லி நிறைய பார்க்க க்ரீன் கலர் தான். ஏன்னா நிறைய மரம் செடி நிறைய பார்க்க முடியும்.
ஓகே, அடுத்த செடியை போய் பார்ப்போமா? அதான் ட்ராகன் செடி. இது இன்னும் பழம் வரல, அதுவும் நாங்கள் பார்ட் 2லே சேர்த்து போட்டுருவோம். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த க்ரீன் கலர் பிடிக்கும் அவங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.